இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு த பியூட்டிஃபுல் யூ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோவான கேங் டேஜூன் அப்புறம் ஹீரோயினான கோஜேயி இருப்பாங்க. பேர் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நம்ம வேணா ஹீரோ ஹீரோயினே கூப்பிடலாம். இந்த சீரிஸ்ல ஹீரோ வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து ஹை ஜம்ப் பண்ற ஒரு ஆளா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள டிவியில பார்த்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து இந்த ஹை ஜம்ப் வந்து விட்டுறலாம், அதை குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க படிக்கிற அந்த ஹை ஸ்கூல், அதாவது அவங்க படிக்கிற அந்த பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒரு பாய் கெட்ட போட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து இந்த ஹை ஜம்ப்ல விட்டு வெளில வராத மாதிரி பண்றதாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல ஹீரோயினா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சுல்லி. இவங்க இந்த சீரிஸ்ல வந்து ரொம்பவே கியூட்டாவும் ரொம்ப சைல்டிஷாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்காக இந்த சீரிஸை பார்க்கலாம். ஹீரோயினான இவங்க வந்து பாய் கெட்ட போட்டு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் அந்த பாய்ஸோட எப்படி மிங்கிள் ஆகிறாங்க, பாய்ஸோட ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாய்ஸோட அடிக்கிற லூட்டிகள் கும்மாளங்கள் இதெல்லாம் சூப்பராகவும் சொல்லிட்டு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு பையனுக்கு இந்த ஹீரோயின் மேல ஒரு ஒன் சைட் லவ் வரும். அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. வந்து ஒரு எவர்கிரீன் வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலுமே சலிக்காத மாதிரி எல்லா டைம்லயும் வந்து ரசிக்கிற மாதிரியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி சீன்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஒரு சீரிஸ் தாங்க இந்த டு த பியூட்டிஃபுல் அப்படின்ற இந்த சீரிஸ்.